ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் வந்து காய்ச்ச மாங்காய். ஹஸ்பண்ட் ஊருக்கு போனாங்க, அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு பேக் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து இதில் எது எது பழுத்திருக்கு, காய் எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து வைக்க போகிறேன். இதில் வந்து நிறையா பழம் கொஞ்சம் அடிபட்டு தான் இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் பழுத்தாதான் இருக்கும். இதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடிபட்டது, கொஞ்சம் காய் தனியாக பழம் தனியாக பிரித்து வைக்கலாம். இந்த மாங்காவோட பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நல்லா எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதுலேயே நிறையா பழம் வந்து கொஞ்சம் பழுத்துருந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் அடிப்பட்ட பழமும் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அடிப்பட்ட பழத்தெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணி வந்து பேக்கில் அங்கங்கே வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் ஹீட்டுக்கே இந்த பழம்லாம் இப்படி ஆகிருக்கும். ஆனால் இந்த பழம் பழுத்துச்சுன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த பழத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாம்பழம் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாங்காய் மரம் இருந்துச்சுன்னா அதில் எந்த வெரைட்டி மாங்காய் வளருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாம்பழம் யார் யாருக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25-30 மாங்காய் கிட்டே கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு 5-6 மாங்காய் கிட்டே இந்த மாதிரி அடிபட்டுருச்சு. கொஞ்சம் வெட்டு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மரத்தில் வந்து அப்படியே உலுக்கி எடுத்தது தான். ஸோ அதனால் ஏறியும் பறிக்க முடியாது. ஸோ மரத்தில் வந்து கீழே விழுகும்போது அந்த ஃபோர்ஸ்னால் அப்படியே இந்த மாதிரி வெடித்து வந்துடுது. ஒரு டப்பு நிறையா கொண்டு வந்தாங்க இந்த மாம்பழம். இதை ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணிட்டு எது நல்லாயிருக்கு, எது அடிபட்டிருக்கு, எது பழுத்திருக்குன்னு பார்த்து எடுத்து வைக்கணும். இந்த சைடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அடிபட்டு ஒரு மாதிரி குளன்னு ஆயிடுச்சு. அது உள்ளே இந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வச்சுக்கிட்டேன். ஒரு 5-6 மாம்பழக்கிட்ட கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இதை என்ன பண்ணுறது, தூக்கி தான் போடணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பாய்.